வணக்கம் மகளே. ஆண்மை குறைவுக்கான பொதுவான மற்றும் வெளிப்படையான அறிகுறி பாலியல் செயல்பாடுகளுக்கு போதுமான விறைப்புத்தன்மையை அடைய அல்லது பராமரிக்க இயலாமை. லிபிடோ அல்லது பாலியல் செயல்பாடுகளில் ஆர்வம் குறைவது ஆண்மை குறைவுக்கான முக்கிய அறிகுறிகளாக உள்ளது. ஆண்மை குறைவு என்பது உலகளவில் ஆண்களை பாதிக்கக்கூடிய பாதிப்பாகவும் உள்ளது. உணவு முறை மாற்றங்கள், உடற்பயிற்சியின்மை, வாழ்வியல் முறையில் மாற்றம், மாசு கட்டுப்பாடு உள்ளிட்டவை இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதிகரித்து வரும் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன. மாசுபட்ட காற்றை சுவாசிப்பது உடலில் பாதிப்பை ஏற்படுத்தி ஆண்களுடைய உயிரணுக்களின் தரத்தையும் குறைக்கிறதாம். இதனால் உயிரணுக்கள் கருமுட்டையை தாக்கி கருவுறுதலை நிகழ்த்துவதற்கு போதுமான வலிமையும் பெறுவதில்லையாம். இதனால் தான் பல தம்பதிகள் இன்று குழந்தை இல்லாமல் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு ஆண்மை குறைவு ஏற்பட்ட ஆண்களுக்கு இயற்கையிலேயே உடலுறவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உடலிலும் ஆர்வமும் குறைய தொடங்கிவிடுமாம். இப்படி ஆண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. அதாவது முன்கூட்டியே விந்து தள்ளுதல். சில ஆண்கள் விறைப்புத்தன்மை எட்டிய பிறகு உடலுறவில் ஈடுபட சிறிது நேரத்திலேயே அவருடைய விந்தணுக்களை வெளியேற்றி விடுகிறார்கள். இது போன்ற ஆண்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டதுதான் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை இந்த விந்து முந்துதலுக்கு முக்கியமான பங்களிக்கிறது. விந்து முந்துதலை தடுத்து ஆண்கள் நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபட அவருக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது. இதற்கு காரணம் அவற்றில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான விட்டமின்கள் தான். கருவேப்பிலையில் விட்டமின் கே, ஏ மற்றும் தூதநாகத்தின் குறைபாடு ஆகும். இந்த கருவேப்பிலை இதில் அதிக அளவில் இருப்பதால் ஆண்களுடைய பாலியல் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துகிறது. இதில் விட்டமின் ஏ என்ற ஊட்டச்சத்து பெருமளவில் இருக்கிறது. அத்துடன் புரதம், இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சத்துக்களும் இதில் எக்கச்சக்கமாக உள்ளது. இதனை வதக்காமல், வேக வைக்காமல் அப்படியே சாப்பிடுவதுதான் ரொம்ப நல்லது. அதனால் இதில் உள்ள சத்துக்கள் முழுமையாகவே நீங்கள் பெற முடியும். உங்களுடைய ஆண்மை குறைவையும் உங்களால் போக்கவும் முடியும். முடிந்த அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுங்கள். மேலும் இது சர்க்கரை நோய்களுக்கு எதிராகவும் முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாகவும் இருக்கும். சாதாரண காய்ச்சலுக்கும் இதை சாப்பிட்டு குணம் பெற முடியும். மேலும் குடல், கல்லீரல், மண்ணீரல் மற்ற உடல் உறுப்புகளுக்கும் வலுவை தரக்கூடிய ஒரு சக்தியான உணவு தான் இது. உணவில் மேலும் உணவு எளிதில் சீரணமாகக்கூடிய இது உதவும். மலச்சிக்கலையும் இது போக்கும். மேலும் பித்தம் அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களை நீக்குவதும் இதற்கு உதவியாக இருக்கும். பித்த காய்ச்சல், வாந்தி, கிறுகிறுப்பு, வயிற்று வலி, வயிற்று இரைச்சல் போன்ற தொல்லைகளுக்கும் பூரண நிவாரணம் அளிக்கும் இந்த கருவேப்பிலை. முடிந்த அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கருவேப்பிலையை சாப்பிட்டு பழகுங்கள். நன்றி, வணக்கம்.